தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது டிஎன்பிசிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிசிலேருந்து குரூப் 4க்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த குரூப் 4 ரிசல்ட்டை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் குரூப் 4 தேர்வு முடிவுகள் நேற்று தினம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த குரூப் 4 தேர்வு முடிவில் அதிகாரப்பூர்வமான இணையதளமான டிஎன்பிசி சைட்டில் போயிட்டு தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ அதை நம்ம எப்படி நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இதில் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதிகாரப்பூர்வமான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதாவது tnbc.gov.in அப்படிங்கிற சைட்டுக்கு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா apply.tnpscexam.com இந்த வெப்சைட்குள்ளே போகணும். ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அஃபிஷியல் பேஜில் ஹோம் பேஜுக்கு போய்டும். ஸோ அதில் கிளிக் ஆன் த ரிசல்ட் செக்ஷன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இந்த கிளிக் ஆன் த ரிசல்ட் செக்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும், அல்லது அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா குரூப் 4 தேர்வுக்கான இணைப்பை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்துடும். அதாவது செலக்ட் த குரூப் 4 ரிசல்ட்னு வரும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணோடனே நம்மளோட ரிசல்ட் பார்க்குறதுக்கு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் வேணும். ஸோ இது ரெண்டையும் கொடுத்ததுக்கப்புறமா சப்மிட் பட்டனை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ரிசல்ட் நமக்கு வியூ ஆகும். ஸோ நம்ம அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அல்லது அது என்ன ஸ்கோர் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில், கட் ஆஃப் என்ன, கம்யூனிவல் ரேங்க் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஃபர்தர் யூஸுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு முடிவுகள் பொதுவாக பிடிஎஃப்பில் மெரிட் லிஸ்ட்டில், அதாவது செலக்ட் ஆனவங்க நேம் லிஸ்ட் மட்டும் அந்த பிடிஎஃப் லிஸ்ட்டில் கொடுப்பாங்க. அப்படி எதுவும் செலக்ட் ஆகாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம ரிசல்ட் மட்டும் ஷோ ஆகும். ஸோ அது மட்டும் இல்லை, இதில் நம்ம எக்ஸாம் எழுதும்போது எல்லாருக்கும் தெரியும் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு இருக்கும். ஸோ பார்ட் ஏ தமிழில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அடுத்த எக்ஸாம் நமக்கு பேப்பரே கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட்டு. நம்ம இதுக்குள்ளே போகிறோம், tnbc.com அப்படிங்கிறத கொடுத்து உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ ரிசல்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ண ரிஜிஸ்டர் நம்பர், கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டையும் நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணதுக்கப்புறமா கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை அப்படியே ரீடைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் ஷோ ஆகிடும். ஸோ ஷோவான ரிசல்ட்டில் நம்ம பார்ட்டியில் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு ஷோ ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா அப்படின்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட்டே வராது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.